Hi students, போன டாபிக்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பத்தி பார்த்தோம். அதை யார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க? மைக்கேல் ஃபாரடே இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு. எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஆர் யூனிட் வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பி, டைரக்ஷன் ரேடியலி அவுட்வேர்டு இருக்குது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரேடியலி அவுட்வேர்டு. அதுவே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வேர்ட்ல இருக்கும். இப்போ பாசிட்டிவ் அவுட்வேர்டு, நெகட்டிவ் இன்வேர்ட் டைரக்ஷன். Then second point, force experienced by the test charge. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் சரௌண்ட்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பி இங்க வைக்கிறோம். அதே சேம் பாயிண்ட்ல டெஸ்ட் சார்ஜும் வைக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ், அதனால ரேடியலி அவுட்வேர்ட்ல இருக்கும். சரியா? அப்ப சேமா அது ஒரே பாயிண்ட்ல வைக்கும் போது அதோட ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது, அப்ப எதை இன்டு பண்ணா அந்த ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். Q0 into E vector, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு E vector equal to F vector by Q0. இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணா F vector equal to Q0 into E. அதான் இங்க நான் போட்டிருக்கோம். சரியா? அதே மாதிரி தான் நெகட்டிவ் சார்ஜும் அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வர்ட்ல இருக்கும். சரியா? மற்றபடிலாம் சேம் தான். F vector equal to Q0 E vector. தேர்ட் பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஒன்லி த சோர்ஸ் சார்ஜ். அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? ஒன்லி சோர்ஸ் சார்ஜ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். இந்த டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட், நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அதனால யூனிட் டைரக்ஷன் அண்ட் மேக்னெட்டிக் எப்படி இருக்கும்? இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை சுத்தியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாயிண்ட் பி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பி, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனோட மேக்னெட்டியூட் டிக்ரீஸ் ஆகும். பாருங்க, இது ஸ்மால் டிஸ்டன்ஸ், அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டியூட் அதிகமா இருக்கும். லார்ஜ் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டியூட் கம்மியா இருக்கு. இது எல்லாமே ரேடியலி அவுட்வேர்டு. ஏன்? இது பாசிட்டிவ் சார்ஜ். தென் அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ், இது ரேடியலி இன்வேர்டு. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட்டிக் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்த பாயிண்ட், டெஸ்ட் சார்ஜ் Q0 sufficiently small. அதாவது இது சோர்ஸ் சார்ஜிங் வச்சிடறோம், இங்க டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறோம். இந்த சார்ஜை விட டெஸ்ட் சார்ஜ் ஸ்மாலா இருக்கணும். ஏன்? இந்த சார்ஜால இந்த சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது. இதனால இது அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் இந்த டெஸ்ட் சார்ஜ் வெரி ஸ்மாலா இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். அதாவது அந்த சார்ஜ் நம்ம பார்த்தோம்ல கிராவிடேஷன்ல, அந்த எர்த் அண்ட் சன் ரெண்டையும் ஒரு மாஸா ஒரு பாயிண்ட் மாஸா கன்சிடர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்க பாயிண்ட் சார்ஜ கன்சிடர் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் பாயிண்ட், டூ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஒன் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அனதர் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கான்ஸ்டன்ட் மேக்னெட்டியூட் அண்ட் டைரக்ஷன் சேமா இருந்தால் அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பாருங்க, டைரக்ஷன் அண்ட் மேக்னெட்டியூட் ரெண்டுமே எப்படி இருக்குது? சேமா இருக்குது. டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாது. இது டைரக்ஷன், மேக்னெட்டியூட் அதோட லென்த் சேமா இருக்கணும். அப்படி சேமா இருந்தால் அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுவே டைரக்ஷன் அண்ட் மேக்னெட்டியூட் டிஃப்ரெண்டா இருந்தால், இங்க டைரக்ஷன் சேமா இருக்குது, இங்க எப்படி இருக்குது? மேக்னெட்டியூட் டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, மேக்னெட்டியூடும் சேஞ்ச் ஆகுது. அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட மேக்னெட்டியூட் டிக்ரீஸ் ஆகுது.
அப்படி இருந்தால் அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு தி சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ், ஸோ அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.